விஜய் இப்போ நடத்தின கல்வி விழாவில் பார்த்தீங்கன்னா நிறையா மாணவிகளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் அண்டு ப்ரைஸாக அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாராட்டுலாம் பண்ணியிருக்காரு. பேரண்ட்டோட கூப்பிட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக கலந்துக்கிட்டாங்கன்னாங்க. இதில் வந்து நிறைய ஒரு சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் போயிட்டே இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் வந்து சொல்லும் போது நீங்கள் எப்படி உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு மற்ற மீடியாலாம் கேட்கும்போது, அந்த பசங்க எங்ககிட்ட மார்க் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, டீட்டெயில் கேட்டாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்ற ஒரு பதிலை வந்து நிறையா மீடியாக்களில் அங்கே கலந்துக்கிட்ட மாணவிகள் தெரிவித்தாங்க. அதை வச்சு சமூக வலைதளங்கள் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஏன் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டார், அது கேட்கலாமா, மாணவர்கள்ட்ட கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு நிறைய பேர் அது ஒரு டாக் வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டு இருந்தது. அதுவே எனக்கு கூட அது வருத்தமான செய்தி தான். ஏன் அவர் வந்து கேட்கணும்? அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளிகளுக்குள்ள மாணவிகள் தான் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல். அரசு பள்ளி மாணவர்கள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொன்னாங்க. விஜய் வந்து அரசு யார் வச்சுருக்கிறான்றது பார்க்கக்கூடாது. அரசு பள்ளி மாணவர்கள் பொது. இனி வரும் காலங்களில் அரசு பள்ளி மாணவர்களையும் நீங்கள் அதிக அளவில் ஊக்கப்படுத்தி அவங்களையும் நீங்கள் வந்து இந்த பாராட்டில் கலந்துக்க வைக்கணும். அது வந்து ஒரு மீடியா பர்சனாக எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே போல் என்ன சொல்கிறதுனா, இந்த உடல் ஊனமுற்ற மாணவிகள்லாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களால் போக முடியலையா, அவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் நேரடியாக வீட்டில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து பாராட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுக்கிங்க. அதை விட்டுட்டு அவங்கள அவ்வளோ தூரம் அந்த வெயிலில் ட்ராவல் பண்ண வர வச்சு நீங்கள் மேடையிலேருந்து இறங்கி கீழே போகிறீங்க, அது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அவங்கள ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் வர வைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் அவங்க வீட்டில் போய் செஞ்சாலே நல்ல விஷயந்தான். இந்த ஓட்டு அரசியலுக்காக நீங்களும் சராசரி அரசியல்வாதியாக ஆகிடாதீங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து அடுத்த எதிர்காலத்தின் அரசியல் தூண்கள், இந்தியாவின் தூண்கள்ன்ற மாதிரி மாணவர்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அவங்கள நீங்கள் இந்த டைம்லையே நீங்கள் கரெக்டாக மோல்டு பண்ணணும். இப்போவே நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்கும்போது, அப்போ நம்ம ஜாதின்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. இதையும் நீங்கள் வந்து அடுத்த முறை சரி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.